அன்பார்ந்த கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக விவாதித்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கேட்டரிங் டெக்னாலஜி பற்றி விரிவாக அலசிருக்கும். இதில் குறிப்பாக சிருஷ்டியினுடைய CEO ஹரிபாபு அவர்கள் விளக்குவதற்காக வந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கேட்டரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அனைவரிடமும் ஒரு பிரபலமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அது ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு போய் இவ்வளவு பெரிய டெக்னாலஜி தேவையா அப்படிங்கிற அடிப்படையில சிலருக்கு கொஸ்டின் இருக்குது. அது ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் கோர்ஸா அதை பாக்குறது இல்லை. இப்போ இன்ஜினியரிங், டாக்டர் அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரு மெரிட் இருக்குது. கேட்டரிங் டெக்னாலஜி சாப்பாடு செய்யறது ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெனரல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வரும்பொழுது இதுல 4 மெயின் டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரிசர்வேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கிறது. அடுத்தது அகாமடேஷன் ஆபரேஷன்ல ஹவுஸ் கீப்பிங் வரும். ஓகேங்களா? ரூம்ஸ், கெஸ்ட் ஏரியாவையும் ஒரு பப்ளிக் ஏரியாவையும் கிளீனா வச்சுக்கிறது. மூணாவது வர்றது ஃபுட் ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஃபோர்த் வர்றது ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். இது 4 இருக்கு. இதுல எல்லாமே நீங்க இறங்கி ஆபரேஷன்ஸ்லயும் இறங்கலாம், மேனேஜ்மெண்ட் லைன்லயும் இருக்கலாம். அண்ட் வெறும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்க்காம இப்ப நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அம்ப்ரெல்லால பாத்தீங்கன்னா இதுல இப்ப நீங்க கோர்ஸ் முடிச்ச பிறகு சொல்றேன், ஃபுட் செய்யறதுன்றது மட்டும் இல்லாம நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதனால இது முடிச்சீங்கன்னா ஸ்கோப்ன்றது இது அதாவது நம்ம அடிப்படையில் ஒரு தினமும் வீட்டுல செய்யற சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பார்வையும் தாண்டி அது சுவையாக, உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில், சுகாதாரமாக, பல்வேறு வகையில் அனைத்து தர மக்களுக்கும் கொடுக்கின்ற வகையில் பல்வேறு வகையால் செய்ய முடியும். அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி லெவல் அப்படிங்கிறது இந்த ஹோட்டல் டெக்னாலஜி இருக்குது. இதுல அடிப்படையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். பட் ஆனா இதுல அடிப்படையில் வீட்டுல அம்மா செய்யற சமையல் பார்க்கும்போது அந்த ருசி இருக்குது. அது எனக்கு அதே மாதிரி சுவையை கொடுக்க முடியும். பட் இது எங்க வீட்டுல வர்ற போறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுது. ஆனா இதே நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10ஆம் வகுப்பு முடித்துட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாமா? பண்ணலாங்க. 10th முடிச்சவங்க டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு, கிராஃப்ட் கோர்சஸ் இருக்கு. 12th முடிச்சவங்க டிகிரி சேரலாம். இப்போ டிகிரி முடிச்சவங்க மாஸ்டர்ஸும் சேரலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க 10th முடிச்சுட்டு இப்ப சேரணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான கோர்ஸ், எங்க இருக்குது, அதை எப்படி ஜாயின் பண்ணலாம், அதுக்கு அடிப்படையான தகுதிகள் வேற என்ன, குறிப்பிட்ட 10ஆம் வகுப்புனா இத்தனை மார்க் வாங்கியிருக்கணும் அப்படிங்கறது இருக்கா, இல்ல அதுக்கான செலவுகள் எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு செலவாகும், பண செலவாகும் அப்படிங்கறத கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோ அந்த ரேட் தான் எல்லாருமே எல்லா காலேஜஸும் வாங்குறாங்க. அதன் பிறகு மெயின் இன்ட்ரெஸ்ட் எந்த லைன்ல போனோம். இப்ப கிச்சன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன்ல போலாம். சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு 1 இயர் கோர்சஸ் இருக்கு. இல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல பிடிச்சிருக்குன்னா அவர் அதுல இறங்கலாம். இல்ல இப்போ எனக்கு ஹவுஸ் கீப்பிங்ல தான் பிடிச்சிருக்குன்னா அதுலயும் இறங்கலாம். அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். அது பிறகு இப்போ எந்த லைன்ல பிடிச்சிருக்கோ அதுல ட்ரைனிங் எங்க போறாங்களோ அங்கேயே அவங்க அவங்க திறமையை வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த இடத்துலயே அவங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்கு, அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்கு. இது செலவுன்றது பாத்தீங்கன்னா மெயின் இவங்க இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது கவர்மெண்ட் அலாட் பண்ணதுதான். மற்றபடி வேற எந்த விதமான செலவுகளும் அந்த கோர்ஸுக்கு நார்மலா அடிப்படையில் என்ன செலவு செய்யறோமோ அதேதான் அதுக்கு கவர்மெண்ட் என்ன அலாட் பண்ணிருக்காங்க அதான் வாங்குறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் குறிப்பிட்டது? இப்போ இந்தியாவில் ஒரு டிகிரி +2 முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி சேர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எந்தெந்த மாதிரியான விஷயத்தை அவங்க கத்துக்கிறாங்க? 3 ஆண்டுகள் வரையும் அவங்க என்னென்ன கத்துக்க முடியும் இந்த ஃபுட் டெக்னாலஜி பத்தி சொல்லுங்க. பேசிக்கா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட ஹோட்டலுக்கு என்னென்ன மெயின் ஏரியாஸ் இருக்கும், அந்த 4 டிவிஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பேக் ஆஃபீஸ் ஏரியால என்னென்ன இருக்கு, இப்ப HR இருக்கு, அக்கௌண்டிங் இருக்கு, இப்ப இந்த மாதிரி விஷயங்களும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதை தவிர ரெகுலர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடிய எக்கனாமிக்ஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சொல்றீங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும், என்ன மாதிரி படிக்க வேண்டியது இருக்கும்? ரிசர்வேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், கேஷியரிங் இந்த மாதிரி. இப்ப நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்குள்ள நுழையிறோம், ஒருத்தர் இருக்க நம்மள கதவை ஒருத்தர் திறக்கிறாரு, வேலை கார் முதல்ல கீ ஒருத்தர் வாங்குறாரு இல்லைங்களா, அங்க இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே இல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வரும். அதுல வர டிவிஷன்ஸ் தான். வேலை பார்க்கிங், அப்புறமா டோர்மேன், அப்புறம் நம்ம பேக்கேஜ் வச்சிருந்தோம்னா ரூமுக்கு இங்க நம்ம என்ன ரூம் அலாட் பண்றாங்களோ அதை கொண்டு போறீங்களா, அது பெல் டெஸ்க்னு வரும். அதுக்கப்புறமா ரூம் நம்மள அலாட் பண்றவங்க ரிசப்ஷன்ல இருப்பாங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி போன் பண்ணி ரிசர்வ் பண்ணிருந்தோம்னா இல்ல நம்ம கம்பெனில பண்ணிருந்தாங்கன்னா அது ரிசர்வேஷன்ல எடுத்திருப்பாங்க. இப்போ போன் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் PBX, EPBX எல்லாம் இருக்கு, அவங்களும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வருவாங்க. அது பிறகு ரூமுக்கு நம்ம போனோம்னா அங்க என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த பெல் டெஸ்க்ல இருக்காரு. இது எல்லா டிவிஷன்ஸுமே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல தான் வரும்.
ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இன்னும் ரிசர்வேஷன் நிறைய இருக்கு. சரி, இப்போ படித்து முடிக்கின்ற பொழுதும் இல்ல படித்து கொண்டிருக்கின்ற பொழுதும் கேட்டரிங் டெக்னாலஜில சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சில தரப்புல சொல்லப்படுகிறது. அதுக்கான வழிமுறை படிச்சுட்டு இருக்கும்போதே சம்பாதிக்க முடியுமா? பார்ட் டைம் ஒர்க்கு பண்ணலாம். லைக் காலேஜ் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு ஈவினிங்ல இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ அவங்க ஃப்ரெண்டோட சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலோ, இல்ல இப்போ சில பேர் வந்து டிஸ்கோதேக்ல ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல இப்போ என்னென்ன இதுல அவங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து அவங்க பார்ட் டைமையும் வீக்கெண்ட்ஸ்லயும் ஒர்க் பண்றதுக்கு டெஃபினட்டா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. அது எஸ்பெஷலி வெளிநாட்டுல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஓப்பனிங்ஸ் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்போ முடித்த பிறகு வெளிநாடுகளுக்கு நீங்க சொல்றீங்க, அதுவும் சொல்லப்படுது கேட்டரிங் டெக்னாலஜி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அதிகம். இந்தியாவில் எந்த அளவிற்கு வேலைவாய்ப்புகள் இருக்கிறது? வெளிநாடுகளில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது? இங்கேயும் இருக்கு ஆக்சுவலா. லைக் ஆனா டாலர் அதாவது எந்த அளவுக்கு சேவ் பண்ணோன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து வெளிநாடு ஆஃப் பண்றாங்க. கோர்ஸ் முடிச்ச பிறகு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்யூப் பண்ணிட்டு அப்புறமா அங்க போறது பெட்டர். இங்க வந்து ஒரு கோர்ஸ் முடிச்ச பிறகு ஒரு 2 or 3 இயர்ஸ் முதல்ல எல்லாமே கத்துக்கிட்டு அந்த எந்த ஏரியால அவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்க சொல்றது இந்த கேட்டரிங் டெக்னாலஜி 3 வருஷம் முழுமையா படிச்சு முடிச்சிட்டு ஓகே, அதன் பிறகு இங்கே ஏதாவது ஒரு கம்பெனி சேர்ந்து இப்போ ஷெரட்டன்ஸ் இருக்கு, நிறைய ஹோட்டல்ஸ் இப்போ வந்திருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா ஹயாத் வந்திருக்கு, ஹில்டன் வந்திருக்கு, நிறைய இன்டர்நேஷனல் ஹோட்டல் கம்பெனிகளும் வந்திருக்கு. அங்க நல்ல ட்ரெயின், இப்போ நம்ம இந்தியன் தாஜ் இந்த மாதிரி இருக்க ஹோட்டல் இல்லாம ஒப்ராய் இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்ம ட்ரைனிங் எடுத்துட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வெளிநாடு போகும்போது அங்க எந்த இடத்துல போனோம் அப்படின்றதுக்கு நிறைய இப்போ ஏகப்பட்ட கன்சல்டன்சி வந்துருச்சு. எந்த கன்சல்டன்சி இருக்குது, அதுல முக்கியமா நிறைய நாடுகள் இருக்கும்பொழுது இந்த கேட்டரிங் டெக்னாலஜிக்கு எங்க ஆஃபர் அதிகமா இருக்குது? என்ற கண்ட்ரிஸுக்கு போகலாம் ஆஃபர் அதுல அதிகமா இருக்கு? இப்போ நான் போயிட்டு ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப இந்தியா வந்துடணும், இல்ல நான் போய் அங்கே செட்டில் ஆகணும், ஜஸ்ட் நான் போயிட்டு ஒரு 1 இயர்க்காக தான் போறேன், ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இங்க நான் ஒரு மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இப்ப இருக்கேன், ஆனா மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு நான் மேல போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவங்க எது எய்மோ அதை பொறுத்து போகலாம். இப்போ சில ஏரியால பிஆர் கிடைக்கிறது, பர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்கிறது ஈஸியா இருக்கும், அப்ப அந்த கண்ட்ரிக்கு ஆஃப் பண்ணலாம். இப்போ பாயிண்ட் சிஸ்டம் படி கனடால கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்புறம் அதே ஹோட்டல் லைன்லயே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷனுக்கு சம்டைம்ஸ் அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏறும், சில இதெல்லாம் இறங்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருக்குதுன்னும் போது அந்த லைன்ல இருக்கவங்க அந்த கண்ட்ரிக்கு ஆஃப் பண்ணலாம். ஸோ இட் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த கேப் இருக்கும், H1 கேப் இருக்கும் யூஎஸ்ன்னு எடுத்தாங்கன்னா, இந்த H1 விசால போகும்போது 3 வருஷம் ஒர்க் பண்ணலாம், அப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணலாம், மேக்ஸிமம் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கும். இப்போ இதே சிங்கப்பூர் போனாங்கன்னா பிஆர் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து எடுத்துக்கலாம் இருக்குது. இப்போ அடிப்படையில இப்போ +2 முடிச்சுட்டு இங்கேயே படிக்கிறது, கேட்டரிங் படிக்கிறத விட வெளிநாடுகள்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எங்க படிக்கலாம்? அதுக்கான சோர்சஸ் மெட்டீரியல்ஸ் எங்க சேருவதற்கான வாய்ப்புகள், எதை வந்து ஃபாலோ பண்ணணும்? ஸோ அதுக்கான செலவுகள் எப்படி கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிக்க முடியுங்கிறத பத்தி சொல்லுங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்விட்சர்லாந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். என்ன பொறுத்த வரைக்கும் லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்பேன். ஏன்னா லைக் அங்க முடிச்ச கோர்ஸ் வந்துட்டு வேர்ல்ட் ஃபுல்லா ரெகக்னைஸ்டு, அண்ட் அதை லான்ச் பேடா வச்சுக்கிட்டு மற்ற கண்ட்ரிக்கு போறதுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி. இப்போ யூஎஸ் போனோம், யூகே போகணும்னு ஆசைப்படுறவங்களோ இல்லை அது மாதிரி இருக்கவங்க ஸ்விட்சர்லாந்துல போயிட்டு அங்க வந்து இப்போ இங்க டிகிரி முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டும் போகலாம், இல்லை டைரக்டாவே இங்க முடிச்சிட்டும் போகலாம். ஒன்ஸ் அங்க போன பிறகு அந்த 1 இயர் கோர்ஸ்லயே வந்து 6 months கோர்ஸ் இருக்கும், 6 months அவங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ண பிறகு தான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன். இப்போ வெளிநாடு படிக்கும்போது 1 இயர் கோர்ஸா? 1 இயர் கோர்ஸுங்க இருக்கு, பிஜி டிப்ளமா மாதிரி போறது. இங்க டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு போறது பெட்டர். ஏன்னா இங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட நீங்க அங்க போறது பெட்டர். ஏன்னா ஹை ரிஸ்க் இருக்கு, நீங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, அண்ட் அரியர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. லைக் யூ ஹேவ் டு கிளியர் இமீடியட்லி. கோர்ஸ் நல்லபடியா முடிச்சுட்டு வெளியே வரணும் போது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட அங்க போறது பெட்டர். இல்ல நான் யூஜிஏ டைரக்டா அங்க போய் படிக்கிறேன் அப்படின்னு இஃப் அ பர்சன் கேன் அதாவது அஃபோர்ட் பண்ண முடியும் போது அங்க போலாம். பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு இங்க டிகிரி 3 வருஷம் முடிச்சுட்டு, ஏன்னா யூஎஸ் போனோம்னா 16 years ஆஃப் ஸ்டடீஸ் கட்டாயம் அங்க ஒர்க் பண்ணணும்னா H1 விசால. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 12th + 3 years தான் கொடுக்குறோம். So +1 ஸ்விட்சர்லாந்துல யூரோப்ல முடிச்சிட்டீங்கன்னா, ஸோ ஏஷியன் ஸ்டூடெண்ட் வித் 1 year ஆஃப் யூரோப்பியன் எஜுகேஷன் போது யூஎஸ் நுழையிறது ஈஸி. ஈஸின்றது லைக் சான்சஸ் அதிகமா இருக்கு. J1 விசான்னு ஒரு கேட்டகரி இருக்கு, ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சவங்க அந்த ட்ராக் எடுத்தா ஈஸியா போறதுக்கு வாய்ப்புங்க நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் நான் படிச்ச பொழுது என் பேட்ச்ல இருந்து ஒரு 2 பேரை தவிர, அதுவும் அவங்க ஆஃப் பண்ணதுக்கு வேணான்னு ஆஃப் பண்ணிட்டு அவங்க பிகாஸ் அவங்க ஆல்ரெடி பிசினஸ் தான் வந்துட்டாங்க. மீது எல்லாருமே நாங்க அங்க போய் ஸ்விஸ்ல இருந்து இது யூஎஸ் போயிட்டோம். ஸோ அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இல்ல சில பேர் வந்து நான் போய் படிச்சுட்டு இங்க எனக்கு பிசினஸ் இருக்கு, நான் திரும்ப வந்துடணும் அப்படின்னாங்கனாலும் அதுவும் ஆஃப் பண்ணிக்கலாம். செட்டில் மோஸ்ட்லி இப்போ நம்ம இங்க இருந்து போகும்பொழுது
ஒரு 5 to 6 இயர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறமா வர்றது பெட்டர். ஏன்னா 1 இயர் போய் படிப்போம், அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் இருந்துட்டு ஒரு 6-7 இயர்ஸ் முடிச்சுட்டு வர்றது. இங்க வந்த பிறகு நீங்க சொன்ன அந்த சுவிஸை தவிர வேற கண்ட்ரீஸ் ஆஸ்திரேலியால இருக்கு, மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கு. பட் சுவிட்சர்லாந்து வந்துட்டு மோர் ஃபேவர்ட் அண்ட் ப்ரிஃபர்ட் பிளேஸ் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அந்த ஒரு கண்ட்ரி தான் சொல்லலாம். யூஎஸ்லயும் போய் படிக்கலாம், ஆஸ்திரேலியால போய் படிக்கலாம். எவ்வளவு செலவு பண்ண முடியும்ன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ குறைந்தபட்சம் சுவிஸ்ல சொல்றீங்க, ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சுவிஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டா அவங்க ஃபாலோ அப் என்ன பண்ணணும்? அடிப்படையில் வந்து யாரோட கான்டாக்ட் பண்ணணும்? எப்படி வந்து முறைப்படி விசா பாஸ்போர்ட் எடுத்து போறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன? பாஸ்போர்ட் வேணும் அஃப்கோர்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க போய் எத்தனை நாள் படிக்க போறாங்களோ, எத்தனை நாள் அங்க இருக்கணும்னு பிளான் பண்றாங்களோ, ஃபர்ஸ்ட் அந்த யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ் பண்ணணும். கரெக்ட். அந்த யூனிவர்சிட்டி எதை இவங்க ஆப் பண்றாங்களோ அது வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும். இவங்க யார் மூலமா போகணும்னு ஆசைப்படுறாங்களோ, இவங்க மூலமா போன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்சி மூலமா போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த ஏஜென்சி மூலமா அந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவங்க பேசணும். ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் அங்க கிடைக்குதான்றது. இல்ல இப்ப இந்த இதெல்லாம் இப்ப டைரக்டா நம்ம வந்து யூஎஸ்ல படிக்கிற ஒருத்தட்ட பேசுறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிலிட்டி. சோ அந்த கைடன்ஸ் எங்க கிடைக்கும்? மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷனல் இந்த மாதிரி கேம்பஸ் நடத்துறாங்க, கேம்பஸ் ஃபேர் நடத்துறாங்க இல்லையா, அது இப்போ கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ முன்ன அட்லீஸ்ட் கேட்க மாட்டாங்க. நான் போகும்போது வந்து ஒருத்தர் 2 பேர் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டது. இப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே அதுதான். இப்போ இங்க போனவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேம்பஸ் செலக்ட் ஆயிடுச்சா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண போனா எவ்வளவு நாள் எடுத்தாங்க, இந்த இதெல்லாம் வந்து இப்போ இட்ஸ் பிகம் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் விசிட் பண்றது, இவங்க சொன்னது ஒண்ணு, அங்க போன பிறகு அது மாதிரி நடந்ததா, அந்த மாதிரி அகாமடேஷன் இவங்க கொடுத்தது சொன்னது இருந்ததா, ஏர்போர்ட் பிக்கப்ல இருந்து எல்லாமே எல்லாம் விசாரிச்சிட்ட பிறகுதான். ஏன்னா 15 lakhs கொடுக்கும்போது 1 இயருக்கு நீங்க வந்து இதெல்லாம் விசாரிச்சு அனுப்புறது பெட்டர். ஓகே, அடிப்படையில இந்த 1 இயர் கோர்ஸ்க்கு 15 lakhs தேவைப்படுது. நான் போகும்போது வந்துட்டு 10 lakhs இருந்தது. இப்போ இந்த 10 இயர்ஸ்ல 5 lakhs இருக்கு. அது கரெக்ட். இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ ஃபுட்ல சமைக்கிறோம், சாப்பிடுறோம், இது அன்றாடமான ஒரு விஷயமா இருந்தாலும் இதுல 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் கண்டினியூ படிக்கிறீங்க, அப்புறம் மேற்கொண்டு படிங்க, ஈவன் தோ டாக்டரேட் வரையும் இருக்கு. ஒரு ஃபுட்ல அந்த அளவுக்கு என்ன படிக்கிறதுக்கான சோர்சஸ் இருக்கு? ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. இப்போ ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுப்போமே, இப்போ எனக்கு இவென்ட் மேனேஜ்மெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டா உள்ள இறங்கி நான் அதனுள்ளே இறங்கி ஃபுல்லா அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது டேபிள் செட்டப்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு அவங்க கவர் பண்ணுவாங்க. லைக் இப்போ இதே வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வைன்ஸ்லன்னு வச்சுப்போமே, இப்போ பிரான்ஸ்ல போயிட்டு சொமிலியர் கோர்ஸ் படிக்கலாம். இல்ல இப்போ எனக்கு வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் ரியலி என்ன? என்னோட வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தது. எந்த வந்து எப்படின்னா ஒன்ஸ் ஷெல் வந்து மாறி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து கையில கொடுப்பாங்களே ஆபரேஷன் டீமுக்கு, அப்ப போயிட்டு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அதெல்லாம் வைன் ஸ்டார்ட் பண்ணீங்க, சொல்லுங்க. ஒயின் இப்ப செலக்ட் பண்றது, ஒயின்ல எப்படி படிக்கிறது, ஒயின் பத்தி படிக்கிறது. ஓகே, ஒயினுக்கு எடுத்தீங்கன்னா சொமிலியர் கோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து 5 இயர்ஸ் ஒன்லி ஃபார் ஒயின் மட்டுமே படிக்கிறது. அது ஒயின், அதாவது எப்படி டேஸ்ட் வருது, இப்ப டங்ல பட்ட அதோட டேஸ்ட் ஒவ்வொரு இடத்துலயும் படும்போது அதோட டேஸ்ட் எப்படி மாறுபடும், அதை வச்சு அந்த ஸ்மெல் வச்சு என்ன, எந்த டைப் ஆஃப் கிரேப், அது எந்த வைன்யார்ட்ல வந்தது, எந்த வருஷம் வந்தது, இப்படி நிறைய அதுல வந்து டீப்பா இறங்குவாங்க, ரொம்ப டீப்பா இறங்குவாங்க. அவர் வந்து அந்த சொமிலியர் பாத்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு நீங்க ஒரு 7 டைப் ஆஃப் வைன் வச்சாலும் அது குடிச்சு இந்த வருஷம் வந்த இந்த கிரேப்போட வைன் சொல்ற அளவுக்கு அவரு இன்ஷூர் பண்ணிருப்பாங்க டங்கு முதல் கொண்டு. இப்ப நம்ம ஃபுட்பால் அவங்க லெக் இன்ஷூர் பண்ற அளவுக்கு அவங்க எல்லாம் டங்கு இன்ஷூர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கோர்ஸ் முடிக்கணும், அதுக்கப்புறமா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில். வணக்கம். வணக்கங்க, நான் லண்டன்ல இருந்து பேசுறேன். லண்டன்ல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்ன சார்? என் பேர் சுகுமார். சுகுமார், உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். ஓகே, நான் லண்டன்ல ஒரு பேக்கரி ஒன்று வச்சு நடத்துறேன். சரி, அதுக்கு எனக்கு தேவையான ஒரு ஆள் ஒண்ணு நல்ல வேணும். கேக் டெக்கரேட் பண்றது, பர்த்டே கேக் டெக்கரேட் பண்றது, அந்த மாதிரி ஆள் ஒண்ணு எனக்கு தேவை. உங்களால முடியுமா? இல்ல, அது நேர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியும்னா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நிகழ்ச்சி முடிந்த பிறகு எங்களுக்கு இதே எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா சொல்றேன். நீங்க எத்தனை வருஷமா அந்த பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க 8 வருஷமா நடத்துறேன். அந்தூர் சிட்டிசன். சரி, நான் வந்து இப்ப சென்னைக்கு வரேன். நான் சரி ஒரு பிசினஸ் விஷயமா சென்னைக்கு வரேன். நான் இப்போ உங்களை நேர்ல பார்க்க முடியுமா? இல்ல, நீங்க இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் தேவையான இங்க இது இந்த கோர்ஸ் முடிச்சவங்க அவைலபிளா இருந்து அவங்க தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு சொல்றேன். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி சார். இப்போ இந்த உங்களோட ஸ்பெஷலைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லிருந்தீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து இதுக்குன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹச்ஆர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எம்பிஏ கோர்சஸ் இருக்கு. இப்போ பிஇ முடிக்கிறவங்க எம்பிஏ படிக்கிறாங்க. ஸோ எந்த கோர்ஸ் பண்ணாலுமே எம்பிஏ பண்றாங்க. ஸோ அவங்களும் பண்றாங்க. பட் இது இல்லாம நீங்க இப்படி பண்றதுனால இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்?
பெருசா வித்தியாசங்கள் கிடையாது. ரெகுலர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அடிஷனலா இந்த 4-5 சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் இருக்கு. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா ப்ரீ ஓப்பனிங் ஃபேஸ் கட்டி முடிச்சோன்னே, ஒன்ஸ் பில்டிங் கட்டி முடிச்சோன்னே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ்ல இருந்து அடுத்த ஃபேஸ்க்கு மாறுது இல்லைங்களா. லைக் இப்படிதான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும், இத்தனை பேர் இருக்கணும், ஒரு ஷிஃப்ட் வந்து 24 ஹவர்ஸும் 8 hour ஷிஃப்ட்ஸ்க்கு நம்ம போட் பண்ணும்போது 13 பேர் 7 டேஸும் ரூம் சர்வீஸ்ல தேவை. இப்போ ஒருத்தர் ஆஃப் எடுத்தாருன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டா எங்க இருந்து எடுக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாத்தையும் அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிங்க வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க ஆல்ரெடி இருக்கிற பெரிய கம்பெனிங்களோட பிரான்ச்சைசஸ் எடுக்கும்பொழுது அவங்க மேனுவல்ஸ் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இங்க இருக்க ரைட். இப்போ இவர் கேட்டாரு, ப்ராப்ளம் இவர் இங்க போயிருப்பாரு, அங்க ஒர்க் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஓனா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இவர் இங்க வந்து இருக்கிற ஏதோ ஏஜென்சி கிட்ட போகாம டைரக்டா இப்ப கவர்மெண்டோட IHM தரமணியோ இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தெரிஞ்சவங்க மூலமா இவர் சென்னை விசிட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி இதான் ஸ்பெசிபிகேஷன்ஸ், இதெல்லாம் எனக்கு தேவை. இப்போ இவங்க பேக்கரின்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த லைன்ல இப்போ எனக்கு நல்லா டெக்கரேட் பண்ண தெரிஞ்சவங்க வேணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன். பேக்கரி ஸ்பெஷலிஸ்ட்னா அது எந்த மாதிரி படிச்சிருக்கணும்னு சொல்லுங்க. இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன்ல வரும், கன்ஃபெக்ஷனரி பேக்கரின்றது வரும். லைக் இப்போ இவரோட ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேராவே அந்த காலேஜுக்கு இமெயில் அனுப்பிச்சாருனா கூட அவங்க ஃபில்டர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க போருமான், இவர் ஸ்கைப்ல கூட எடுக்கலாம், நேரில் வரும்போது கூட ஃபைனல் அதாவது 3 பேர் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, இவர் ஒருத்தர் சூஸ் பண்ணலாம். பண்ணியிருக்கோம் இது மாதிரி முன்னாடி குவைத்ல ஒர்க் பண்ணியிருந்த பொழுது அங்க ஒரு டிசைனர் பிராண்ட் ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியால தான் வேணும்ட்டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி சவுத்ல இருந்து எடுத்தாங்க. சென்னையில IHM எல்லாம் போய் கனெக்ட் பண்ணிருந்தேன். அதனால இந்த மாதிரி ஒரு கேட்கறது ஈஸியா கிடைக்கும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி மூலமா போலாம், பட் இது பெட்டர் நேரடியா வச்சுக்கிறது. ஓகே. இப்போ இந்த மாதிரி படிக்கிறோம், கேட்டரிங் முடிக்கிறவங்க 3 years முடிக்கிறவங்களுக்கு இப்போ பெரும்பாலும் படிக்கிறாங்க, படிச்சு முடிஞ்ச உடனே வேலை இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலானோட குற்றச்சாட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினியரிங் எடுத்தாக்க முடிச்சிட்டு வர்றவங்கள ஒரு 80% உடனடியாக வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், பட் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே அதான் சூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ கேட்டரிங் அதையும் மீறி, ஏன்னா அதுல எப்படியாவது வேலை கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ கேட்டரிங் எடுக்கிறாங்க, ஆனா எடுத்து படிச்சு முடிச்ச பிறகு உடனடி வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அதனால எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு. அது வந்து ஒரு ஜஸ்ட் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். அவங்கவுங்க திறமையை பொறுத்து லைக் வேலை கிடைக்கிறது கட்டாயமா கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு காலேஜ் இல்ல அதுல நான் முக்கியமா கருத்து, சப்போஸ் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ட்ரைனிங் பண்ணும்போது ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்ல அதுக்கு பார்ட் டைமா ஒர்க் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இது இல்லாமல் இப்போ இன்னொருத்திட்ட போய் ஒரு கம்பெனியோ இல்லை கேட்டரிங் சென்டர்லயோ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் ஓனா ஸ்டார்ட் பண்ணணும், இதை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதை படிச்சு முடிச்ச பிறகு பட் பேசிக்கலி அவங்களுக்கு எக்கனாமிக்கல் சோர்சஸ் இல்லை அப்படின்னா எந்த மாதிரி லோன் இருக்குங்க, அதுக்கு லோன் இருக்கு. அதுக்கு இப்போ அவர் அதுல ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு லோன் தரத்துக்குலாம் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. முன்ன கொஞ்சம் டைட்டா இருந்தது, இப்போ கொஞ்சம் அதெல்லாம் லிபரலைஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க இன்ட்ரெஸ்ட் ஏதோ அது அந்த லைன்ல இறங்குறது பெட்டர். வீட்டுல சொன்னாங்கன்றதுனால சில பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதோ, இல்ல இப்ப என் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு அது நல்லா ஓடிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் அதனால நான் ஆரம்பிக்க போறேன்றதுலாம் கொஞ்சம் ரிஸ்க். இவர் எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல இறங்குறது, தனிப்பட்ட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இறங்குறது பெட்டர். ஜாப்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இப்போ என்ட்ரி லெவல்ல கிடைக்கும், மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் லெவல்ல கூட கிடைச்சிருக்கு கோர்ஸ் முடிச்ச பிறகு. அவங்கள எந்த அளவுக்கு எக்யூப் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். இதுல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கேட்டரிங் படிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டு கடையில மீன் போட்டு விற்கிற மாதிரி அந்த ஒரு கேட்டகரிக்கு நீ வந்தாதான் இதுல சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், இலக்கு நிகழ்ச்சி. ஆமா சொல்லுங்க, எங்க இருந்து? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். டிவி வாலி இப்ப பேசிட்டு இருக்கமே, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் ஸ்ரீநகர், நார்த் ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன். ஓகே, குட். சார் உங்க சந்தேகத்தை கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு யா கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம் ஹரி. நார்த் ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, பேசுங்க மேடம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இந்த படிப்புக்கு பெண்கள் தைரியமாக போய் சேரலாமா? சார் சொல்லுங்க. ஓகே, இந்த படிப்பே பெண்கள் படிப்பு தான். சரி சொல்லுங்க. இல்ல நீங்க எந்த ஆங்கிள் வரைக்கும் புரியுது எனக்கு. அவங்க ஏத்த மாதிரி லைக் இப்போ நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை இல்லாம இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஆஃப் பண்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோர்சஸ் எடுத்துக்கலாம். ஜெனரல் கோர்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்ச பிறகு அவங்க எடுக்க போற டிவிஷன்ல வந்துட்டு எந்தெந்த மாதிரி இவங்களுக்கு ஒத்து வருமோ அதை மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப மத்த எல்லா இண்டஸ்ட்ரியிலும் தான் இருக்குது. இப்போ எஸ்பெஷலி வந்து வேற வேற டைம்ல
ஷிஃப்ட்ல போய் ஒர்க் பண்ணோன்ட்டு இப்போ அது ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாக்குறது வந்து ஐடி கம்பெனில கூட நைட்ல ஒர்க் பண்றாங்க சேஃப்டின்றது. இன்ஃபேக்ட் அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் மச் மோர் சேஃபா. இஃப் இன்கேஸ் லைக் இப்போ ஃபேமிலி ஏதாவது கல்யாணம் ஆக போகுது இல்லைன்னா இஃப் இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ்னால நைட்ல வேலை செய்யறது வேணான்ற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றது ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற கோர்ஸ் இருக்க மாதிரி தான் இதுக்கும் அதே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான் இருக்கு. அழைத்தமைக்க நன்றி. இப்போ அவங்க கேட்டதில் அடிப்படையில ஹோட்டல் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு சொசைட்டில ஹை லெவல் பீப்புள் மட்டுமே வராங்க அப்படிங்கும்பொழுது அங்க சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இது பெண்களுக்கு சேஃபா இருக்குமா? ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிள் அது மாதிரி இந்த கோர்ஸ்ல சேரவங்க அதிகமா ஜென்ஸா தான் இருக்கிறாங்க. சோ வேலை பார்க்கறது இது தொடர்புடைய நீங்க சொன்ன அந்த 4 பிரிவுகளிலும் அதிகமாக ஆண்கள் தான் இருக்கிறாங்க. சோ இதே மாதிரி பெண்கள் வருகின்ற போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கேக்குறாங்க. இப்போ இதை பற்றி விவாதிக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.